காடுகளின் மையத்தில் உள்ள ஒரு சிறிய ரயில் நிலையத்தில் ஒரு பழம்பெரும் நடத்துனர் நள்ளிரவில் மட்டுமே தோன்றுவார் என்று கூறப்படுகிறது. அவர் ஒரு பழைய மர்மமான ரயிலுடன் வருவார், அது எங்கிருந்தோ வந்ததாகத் தோன்றியது, மேலும் அவர் இருப்பதைப் பற்றிய கிசுகிசுப்பான வதந்தியை விட்டுவிட்டு திடீரென்று புறப்படுவார். இரயில்வேயின் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை தண்டிப்பார் என்று கூறப்பட்டதால் கண்டக்டரின் கோபத்திற்கு பயந்து நள்ளிரவில் ஸ்டேஷனை அப்பகுதி மக்கள் தவிர்த்துவிட்டனர். ஒரு புயல் இரவில் சாரா என்ற இளம் பயணி புராணக் கதையை அறியாமல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தார். கடிகாரம் நள்ளிரவைத் தாக்கியதும் நடத்துனர் தோன்றினார். அவரது கண்கள் இருட்டில் எரியும் நெருப்பு போல ஒளிரும். அவர் சாராவுக்கு ஒரு சூடான புன்னகையையும் ஒரு கோப்பை சூடான தேநீரையும் வழங்கினார். அவர்கள் உரையாடலைத் தொடங்கினர். ஆனால் சாரா நிம்மதியாக உணர ஆரம்பித்தபோது கண்டக்டர் அவளை ஒரு தீவிரத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். இரவு செல்லும்போது சாரா ஒரு இருண்ட ரகசியத்தைக் கண்டுபிடித்தார். நடத்துனர் அவர் தோன்றியது போல் இல்லை, மேலும் இரயில் மிகவும் மோசமான ஒரு கப்பலாக இருந்தது. பின்னர் அவள் உண்மையை புரிந்து கொண்டாள் என்று அவள் நினைத்தபோது கண்டக்டரின் முகம் சிதைந்து வளைக்கத் தொடங்கியது. ஒரு கோரமான சிரிப்பை வெளிப்படுத்தியது. சாரா அவள் ஒரு பயணி அல்ல, ஒரு பார்சல் என்பதை உணர்ந்தாள். ரயில் இந்த உலகில் இல்லாத இலக்கை நோக்கிச் சென்றது.